ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என்ன சொல்றாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா குபேர படத்துக்கு தான் போறோம். போயிட்டு படம் எப்படி இருந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ வணக்கம். இப்பதான் குபேரா படம் பாக்குறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒண்ணு படம் 3.25 hour, ஆனா போர் அடிக்காம போகுது. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம சொல்றதோட ஆடியன்ஸ் போய் கேட்கலாம். வாங்க. படம் பயங்கரமா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சென்டிமெண்டா இருக்கு. பிஜிஎம்மும் ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா படம் ஃபுல்லா ஒரு சென்டிமெண்டாவும் இருக்கு, கொஞ்சம் இதுவாகவும் இருக்கு, எமோஷனலாகவும் இருக்கு. ஆக்சுவலா நல்லாவே இருக்கு படம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா இந்த அளவுக்கு வரும்ட்டு. குபேரன்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் பயங்கரமா இருக்கு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் எல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு. படத்துல அடுத்தடுத்த ட்விஸ்ட்டும் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டாகவும் போச்சு. ஒரு இடத்துல கூட படம் போர் அடிக்கவே இல்லை. லேகும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. படத்துல ஃபுல்லாவே படம் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஃபேமிலி கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் படமே இருந்துச்சு. அசுரத்தனமான ஆக்டிங் தான். அசுரோட அப்புறம் இந்த படம் இன்னும் அதளவுக்கு அதோட பயமாவே வரும். நல்லாவும் இருக்கு படம் அதுக்கேற்ற மாதிரி. படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. டியோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரே பிச்சைக்காரனுக்கு காசு மேலேயும் ஆசை இல்ல. ஜென்ரலா நார்மலா ஒரு காசு மேலேயும் ஆசை இல்லாத பிச்சைக்காரன் திடீர்னு அவ்வளவு காசு 10,000 15,000 வந்தா எப்படி, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு 10,000 கோடியோ இல்ல அதை தாண்டியோ போனாவோ அவருடைய நோக்கம் எப்படி இருக்கும் அதை வச்சுதான் வந்து டி ஆக்சுவலா அந்த கான்செப்டா பண்ணிருக்காப்ல. 3.25 மணி நேரம் படம். ஓகே சரியா, நாங்க 3.25 மணி நேரம் படம் கொஞ்சம் வலிச்சிருமோ அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா எடுத்துருக்காரு. தனுஷ் எப்படி நடிச்சிருந்தாரு, ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ல நடிச்ச மாதிரி வேற. அவர் நடிச்சதே எங்களுக்கு பெரிய விஷயம். இந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணுவார்னு இப்பதான் எங்களுக்கே தெரியும். இல்ல நிறைய ஆக்சுவலா சென்சேஷன் அடி வர பட்டிருந்தாரு. புரியல, நிறைய அடி எல்லாம் பட்டிருந்தது. இல்ல அந்த ரோலுக்கு அது மாதிரிதான் பண்ணி ஆகும். ஒரு கேரக்டராவே வாழ்ந்துருக்காரு. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஓகே புரியுதுங்களா? அந்த ரோலுக்காகவே அவர் வாழ்ந்திருக்காரு. அவரு நட பாவனை எல்லாமே அந்த ஸ்டைல்லே மாறிடுச்சு. ஆமா, நான் படம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. புது வகை தனுஷ பார்த்த மாதிரியே இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரியே இருந்தது. நல்ல ஒரு படமா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப்லாம் மேரிச்சுதான். தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி விளையாடுங்க சரிங்களா? திருப்பி வந்து இது வந்து சர்க்கஸ் கிடையாது சரியா? சிங்கத்தை வந்து சும்மா தட்டி பார்த்து விளையாடலாம்னு விளையாடாதீங்க. அது மூச்சுக்கிச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். நீங்க எங்க இருப்பீங்க தெரியாது சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. எங்க தலைவர் எல்லாருக்கும் சொல்லிதான் கொடுத்துருக்காரு. நல்லது செஞ்சா நல்லதே செய்யுங்க, கெட்டது செய்யறா நல்லதே செய்யுங்க, அப்படியே சொல்லி கொடுத்து வந்திருக்காரு சரியா? நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.